ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னாச்சி பழச்செடி எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். இந்த செடியை ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாங்க. நீங்கள் தொட்டியில் வச்சு மாடி தோட்டத்தில் கூட ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணி வளர்க்கக்கூடிய செடி தான். தரையில் வச்சாவும் நல்லாவே வரும். இதுக்கு உரம் எதுவும் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் தண்ணி மட்டும் விட்டுட்டு வந்தாவே நல்லா வளரும். இது எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்துக்கு மேலே இருக்க இலை மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணி நீங்கள் மண்ணில் ஊண்டி வச்சாவே நல்லாவே வரும். நாங்கள் அந்த மாதிரி தான் ஒரு பழம் வாங்கிட்டு வந்து அது மேலே இருக்கிறத கட் பண்ணி வச்சோம். அப்புறம் பார்த்தா அது நல்லாவே வந்துடுச்சு. அதே மாதிரி எனக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் காய் கொடுக்கும். அதாவது மே ஜூனில் தான் இதில் பழம் வரும். அது மாதிரி வரும்போது ஒன்று ஒன்றா கட் பண்ணி நாங்கள் வச்சு இப்போ 6 செடி ஆக்கிட்டோம். 6 செடியில் எங்களுக்கு 5 செடியில் காய் வச்சுருக்கு. 5ல் 1 நல்லா பழுத்துடுச்சுங்க. அந்த சைடு போனோடனே நல்ல வாசனை. அதனால் கட் பண்ணி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு செடியிலேருந்து. இப்போ அது மேலே இருக்கிறதையும் நாங்கள் கட் பண்ணி செடியாக வச்சுடுவோம். நீங்களும் இனிமேல் கடைகளில் இருந்து அன்னாச்சி பழம் வாங்கினீங்கன்னா அது மேலே இருக்க இலையை கட் பண்ணி தூக்கி போட்டுறாதீங்க. எடுத்துகிட்டு ஒரு தொட்டியில் நட்டு வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பழம் கிடைக்கும். நம்ம என்ன தான் காசு கொடுத்து பழம் வாங்கினாலும் நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குற ஒரு செடியிலேருந்து உரம் போடாமல் ஒரு பழம் கிடச்சிச்சின்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.